ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ஒரு புடிங் ரெசிபி. இது வந்துட்டு 4 இன்கிரீடியன்ஸ் வச்சு நாம இந்த சூப்பரான எக் மில்க் புடிங் செய்ய போறோம். ரொம்ப ஹெல்தி, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது ரொம்பவே நல்லது அவங்களுக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பர் ஈஸியான எக் மில்க் புடிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம 2 முட்டையை பிரேக் பண்ணி ஊத்திக்கலாம். இது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க சுகர் சேர்த்திக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்க சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடிச்சிடலாம். ஒரு 1 மினிட் இது வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மிக்சியில. நான் அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி முட்டையும் சர்க்கரையும் போட்டு நம்ம அடிச்சாச்சு. இப்போ இதுல நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 125 ml இருக்கும். 1/2 கப் பால் இதுல விட்டுடலாம். பால் வந்துட்டு சில்லுன்னு இருக்கலாம், காய்ச்சி ஆறின பாலா இருக்கலாம், இல்ல பச்சை பாலா கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் விடுறது வந்து பச்சை பால் தான் இன்னைக்கு ஊத்துறேன். சூடா மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க பால். நான் சூடா விட்டோம்னா இந்த முட்டை வந்துட்டு வெந்து போயிடும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். இந்த ஏலக்காய் பொடி வந்து நான் சர்க்கரையோடு சேர்த்தி பொடி பண்ணி வச்சிருப்பேன். எப்போதும் அந்த ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இந்த ஏலக்காய் பொடி வந்து நம்ம இந்த முட்டையோட ஸ்மெல் போகிறதுக்காக வேண்டி யூஸ் பண்றோம். நீங்க ஏலக்காய் பொடி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் மிக்சியில ஒரு 2 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கணும். இந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்துட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நம்மளோட சர்க்கரை எல்லாமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டப்பால தான் வந்துட்டு நம்ம இந்த புடிங் செய்ய போறோம். உங்ககிட்ட எந்த மாதிரி டப்பா இருக்கோ அந்த டப்பால நீங்க செய்யலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு டீமோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக இப்போ இதை வந்துட்டு நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நெய் போட்டு இதை கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய்யை வந்துட்டு எல்லா சைடும் நல்லா ஈவனா அப்ளை பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நம்ம எவ்வளவுதான் நெய் அப்ளை பண்ணாலும் இந்த முட்டை சேர்த்திருக்கிறதுனால இது கண்டிப்பா கீழே ஒட்டும். கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டீமோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். கரெக்டா இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நெய். இப்போ இந்த கிரீஸ் பண்ண டின்ல வந்துட்டு நம்ம மிக்சியில அடிச்சதை வந்துட்டு வடிகட்டி ஊத்திக்க போறோம். வடிகட்டிட்டோம்னா கொஞ்சம் அந்த முட்டையோட ஏதாவது கொஞ்சம் அடிப்படாம இருந்தா கூட ஸ்மூத்தா கிடைக்கும். அதுக்காக இப்போ இந்த மாதிரி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமா நட்ஸ் போட்டுக்கலாம் மேல. இது வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரியமோ அது போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு பிஸ்தா, பாதாம், முந்திரி 3 போடுறேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல வந்துட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு தட்டு போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மேல நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த புடிங் டின்னை இதுக்குள்ள வச்சிடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டேன். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை கண்டிப்பா மூடி வைக்கணும். மூடி வைக்கலன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த தண்ணி உள்ள இறங்கிடும், இந்த ஸ்டீம் வந்துட்டு உள்ள இறங்கிடும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 20 மினிட்ஸ் வேக வைக்க போறோம். நீங்க யூஸ் பண்ற அளவு பொறுத்து இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் வேரி ஆகலாம். நீங்க கொஞ்சம் நிறைய செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிக டைம் கூட ஆகும். ஒரு 30 மினிட்ஸ் கூட ஆகும். நான் இன்னைக்கு கம்மியா தான் செஞ்சிருக்கேன். அதனால இது 20 மினிட்ஸ்ல வெந்துடும். நம்ம செக் பண்ணலாம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடிய கேர்ஃபுல்லா ஓப்பன் பண்ணுங்க, சூடா இருக்கும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. நம்ம இது வெந்துச்சு அப்படின்னா ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்க எதுவும் ஒட்டலை அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. ஆனா இப்போ சுட சுட இருக்கும்போது நம்ம இதை டீமோல்ட் பண்ணக்கூடாது, அப்படின்னா கீழே ஃபுல்லும் ஒட்டிக்கும். அதனால இது நம்ம எடுத்து வச்சு ஆற விடலாம். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. கொஞ்ச நேரம் நான் ஃப்ரிட்ஜ்லயும் வச்சு எடுத்துட்டேன். இங்க பாருங்க நல்லா வெந்து நல்லா சாஃப்டா இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஓரத்தை வந்துட்டு லூஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரத்தை லூஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்ல ஓகே. நம்ம எவ்வளவுதான் கிரீஸ் பண்ணாலும் பாத்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சமா கீழே ஒட்டிட்டு தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க இந்த மாதிரி டீமோல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம வந்துட்டு நட்ஸ் வச்சிருக்கோம்ல, சாப் பண்ணி இந்த நட்ஸை வந்துட்டு இது மேல நம்ம போட்டுடலாம். இதுக்கு மேல நம்ம ஒரு செடி வச்சிடலாம் அழகுக்காக. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போடுங்க இதெல்லாம், இல்லைன்னா சும்மாவே சாப்பிட சூப்பரா தான் இருக்கும்.
நம்மளோட சூப்பரான எக் மில்க் புட்டிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம செஞ்சோம், நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, செம்ம டேஸ்டியான கிரீமியான ஒரு புடிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.